ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2ல் பில்கிரிம் ப்ராக்ரஸஸ் பார்க்க தான். பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து யார் எழுதுது அப்படின்னா ஜான் பன்னியன் எழுதியிருக்காரு. அது வந்து 1628 to 1688 அதுதான் வந்து அவரோட இயர். சரிங்களா? பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து இது ஒரு நான் டீடைல் ப்ரோஸ். சரிங்களா? யூனிட் 2ல் born in 1628 near Bedford as the son of a tinker, non-conformist preacher and writer. அவங்க அப்பா யாருன்னா ஒரு டிங்கர் தவிர இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர். யாருன்னா ஜான் பன்னியன். சரிங்களா? ஜான் பன்னியன் வந்து சோல்ஜர். At the age of 16 became a soldier in the army and fought in the English Civil War. In 1647 after discharge from army underwent a psychological crisis. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டட் ஹிம்செல்ஃப், அதாவது ஆர்மியில் நிறைய வாரெல்லாம் பார்த்து வாழ்க்கை ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சொல்லுவாங்களா, ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கடியாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னு இருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்து நாம் எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது, நாம் எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு எல்லாரும் எப்படி கேள்வி கேட்குறோமோ அந்த மாதிரி தான் இவரும் கேட்டு பில்கிரிமேஜ் போவார். சரிங்களா? அதுதான் இது பில்கிரிம் போர் தான். Devoted himself to the intensive study of Bible and began to preach religious matter. He is called as Bishop Bunyan. அவர் வந்து ப்ரீச்லாம் பண்ணுவார் சர்ச்சில். பட் ஆனால் அவர் வந்து ப்ரீச் பண்ணும்போது அப்போ வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அவர் லைசன்ஸ் வாங்காமல் ப்ரீச் பண்ணுறதுனால அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். He joined the Baptist church. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா Baptist church. When he preached without license, he was jailed in the 1660. அவர் எப்போ ஜெயிலில் போறாரு அப்படின்னா 1660. சரிங்களா? He was imprisoned in Bedford jail. Spent 12 years in prison. அவர் எத்தனை வருஷம் இருக்காரு எந்த ஜெயில்னா பெட்ஃபோர்ட் ஜெயில 12 years ஃபார் violations of the conventicle act. எதனால அவர் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா அவர் லைசன்ஸ் வாங்கல அப்படிங்கிறதுனால தான். In prison he made shoelaces, preached to fellow prisoners and wrote books. இவர் எழுதின இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பிரிசன்ல இருந்து எழுதுனதுனால அது பிரிசன் புக்ஸ்னே சொல்லுவாங்க இவரோட ஒர்க்ஸை. ஃபர்ஸ்ட் பிரிசன் புக் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் மெடிடேஷன் அப்படின்னு 1661ல ஒரு போயம் எழுதுறாரு. அப்புறம் பிரிசன் மெடிடேஷன் அப்படின்னு 1665ல போயம்ஸும், ஐ வில் ப்ரே வித் த ஸ்பிரிட் அப்படின்னு 1662லயும், Christian Behavior 1663, The Holy City 1682, Grace Abounding to the Chief of Sinners அப்படின்னு 1666ல ஒரு ஒர்க் எழுதுறாரு. சரிங்களா? அப்புறம் பில்கிரிம் ப்ராக்ரஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் அலிகோரி. பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் அலிகோரி அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டியன் அலிகோரிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்ட் 1 வந்து 1678ம் பார்ட் 2 வந்து 1684லையும் பப்ளிஷ் ஆயிருக்கும். பார்ட் 1ல வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற பேர்ல இவர் போவார் பில்கிரிம், அது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபும் பசங்களும் போவாங்க, அது வந்து பார்ட் 2. சரிங்களா? ஹி டைட் இன் 1688ல அவர் இறந்துருவாரு. பன்னியன் வாஸ் பரீடு இன் ஃபேமஸ் non-conformist cemetery in London called Bunhill Field. அவர் எங்க அவரை இது பண்றாங்க, பரிட் பண்றாங்க அப்படின்னா பன்ஹில் ஃபீல்ட்ஸ். சரிங்களா? அப்புறம் இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜான் பன்னியன் பத்தி தான் ஃபுல்லா பார்த்தோம். இப்போ நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்பதான் பில்கிரிம் ப்ராக்ரஸ் பத்தி பாக்குறோம். பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா C.H. Spurgeon செட் ஆஃப் திஸ் ஒர்க் நெக்ஸ்ட் டு த பைபிள். அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் டு த பைபிள் அப்படின்னு சொல்லுவாரு. பைபிளுக்கு அடுத்து இதுதான் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. த புக் தட் ஐ வேல்யூ மோஸ்ட் இஸ் ஜான் பன்னியன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். சரிங்களா? அதனோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா த பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு தட் விச் இஸ் டு கம்ஸ் டெலிவர்ஸ் அண்டர் த சிமிலிட்யூட் ஆஃப் எ ட்ரீம் அப்படிங்கிறது தான் இதனோட ஃபுல் டைட்டில். சரிங்களா? இதுல பார்ட் 1 பார்ட் 2 வரும். பார்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா த ஜர்னி ஆஃப் எ கிறிஸ்டியன் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் டு த செலஸ்டியல் சிட்டி. அவர் இருக்கிற இடம் வந்து சிட்டி, அது வந்து டெஸ்ட்ரக்ஷனும். அவர் எங்க போறாரு அப்படின்னா செலஸ்டியல் சிட்டி, அதான் இதுல போயிட்டு அவருடைய
பாவங்கள் எல்லாம் தீத்துட்டு வர ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. பார்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா த ஜர்னி ஆஃப் இஸ் வைஃப் கிறிஸ்டியனா. அவர் வந்து கிறிஸ்டியன் போறாரு. ஃபர்ஸ்ட் அவங்களோட வைஃப் வந்து கிறிஸ்டியனா. தேர் சன்ஸ் அண்ட் தேர் மெய்டன் மெர்சி. யார் போறாங்க செகண்ட்லன்னா வைஃப் கிறிஸ்டியானா, அவங்களோட பசங்க சன்னும் அப்புறம் மெய்டன் மெர்சி போறாங்க. சரிங்களா. இதுதான் பார்ட் 1 பார்ட் 2. இது வந்து இப்போதான் வந்து இது ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணும்போதே அதாவது இதனோட ப்ரோஸ் எழுதும் போதே அவர் ஃபர்ஸ்ட் அப்பாலஜி கேட்டுக்கிறாரு. Bunyan begins with an apology. When at the first I took my pen in hand, thus far to write, I did not understand that I at all should make a little book in such a mode. Bunyan attacks the popular idea that religion and fiction are enemies. அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா ரிலிஜியன் வேற ஃபிக்ஷன் வேற, இது ரெண்டுமே எனிமிஸ் அப்படின்னு இருப்பார். பட் இன் ஃபேக்ட் பைபிள் இஸ் எ ஃபிக்ஷன். ஆத்தர்ஸ் அப்பாலஜி. பைபிளும் ஃபிக்ஷனும் ஒண்ணுதான், அப்படி இதுவும் பைபிளும் ஒண்ணுதான் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்றதுனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஆத்தர் வந்து அப்பாலஜி கேட்கிறார். சரிங்களா. ஸ்டேஜ் 1 and 2 begins with as I walked through the wilderness of this wood, I lighted on a certain place where was a den, and I laid me down in that place to sleep. I dreamed a dream. அதாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவர் கனவு கண்டு, இது ஒரு கனவுல தான் ஆரம்பிக்கிற ஸ்டோரி. கனவுலயே அவருக்கு ஒரு கனவு வரும். சரிங்களா. After many days of suffering, distress and prayer, Christian is seen walking in the field, reading his book. His book na enna appadina Bible. He is alone and cries out, asking the most important question a man can ask, what shall I do to be saved? enna na save panikkanona na enna pananum appdinu. He meets evangelist, a spiritual guide, as he is walking out in the field, who directs him to the wicket gate. For deliverance, evangelist directs him to go to a shining light with Christian things he sees. அவர் கேட்கிறாரு என்ன நான் சேவ் பண்ணிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க எல்லாரும் மாதிரி இவரும் கேட்கும் போது இவரை வந்து கைட் பண்றது யாரு அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட். எப்படி எங்க போகணும் அப்படின்னா விக்கெட் கேட். அந்த கேட் ஆண்ட போனீங்க அப்படின்னா அது எப்படி போறதுன்னு இவாஞ்சலிஸ்ட் டைரக்ட் பண்றாங்க. அந்த ஷைனிங் லைட் இருக்கு பாருங்க, அப்படி அங்கதான் அப்படின்னு கிறிஸ்டியன். சரிங்களா. போறது யாருன்னா கிறிஸ்டியன். His journey starts from his hometown, the city of destruction, this world. அவர் இருக்கிற அந்த உலகத்துக்கு பேர் என்ன, அவர் போற அந்த இடத்துக்கு பேர் வந்து சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்ல இருந்து செலஸ்டியல் சிட்டிக்கு போறார். டு த செலஸ்டியல் சிட்டி, அது வந்து ஹெவன்னும். அட் ஆப் மவுண்ட் ஜியான் வித் எ சாக் ஆஃப் பர்டன் பேக் இன் ஹிம் சின். அதாவது அவர் முதுகு ஃபுல்லா ஒரு பெரிய மூட்டையை சுமந்துட்டு போறாரு. அந்த மூட்டை என்ன அப்படின்னா பாவ சுமைகள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. He convinces his family to come with him, but they think he is mad. So he leaves home. On the way, he meets his neighbors. அங்க போகும்போது அந்த வழியில அவங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு தான் இவர் போறாரு. இவர் போகும்போது இவர் நெய்பர்ஸ் பாக்குறாரு. யார் அப்படின்னா ஆப்ஸ்டினேட் அண்ட் பிலாபிள் அப்படின்னு 2 பேரை மீட் பண்ணுவாரு. சரிங்களா. convey them to had journey with him. In contrast of obstinate, Pilable appears eager for the journey. First time வந்து obstinate வந்து வரதுக்கு கூட உடன்பாடு இல்லாம அவன் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்ல இருப்பான். பட் பிலாபிள் வந்து என்ன பண்ணுவான், ஈகரா இருப்பான். He urges Christian on saying, come then, good neighbor, let us be going. On the way, Christian faces the first great difficulty. அவர் போற அந்த வழியில ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் மீட் பண்றாரு, என்னெல்லாம் டிஃபிகல்டிஸ், எத்தனை பேரை பாக்குறாரு அப்படிங்கறது எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டியே என்ன அப்படின்னா அவரோட பில்கிரிமேஜ்ல என்ன அப்படின்னா ஸ்லவ் ஆஃப் டெஸ்பாண்ட். Office pilgrimage as a to travel fall unaware into the slough of despond. அதாவது அவர் போகும்போது அந்த வழியில அங்க ஃபுல்லா அந்த சேரு சகதி எல்லாம் உள்ள அந்த இதுல இருந்து அவங்களால மேலே எழுந்து வர முடியாது. டியூ டு burden, Christian fell in the muddy pit. அதுல விழுந்துட்டு எழுந்து அவங்களால வர முடியல. ஏன்னா அவர் நிறைய அதாவது பாவ மூட்டைகளை சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுல இருந்து எழுந்து வர முடியல. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அதெல்லாம் பார்த்த உடனே பிலாபிளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்கரேஜ் ஆயிட்டு ரிட்டர்ன் அவன் மறுபடியும் அவனோட சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனுக்கே போயிடுவான். Pilable was discouraged and returned back to the city of destruction. மறுபடியும் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனுக்கே போயிடுவான். அப்புறம் இவர் போகும்போது கூட யாரெல்லாம் பாக்குறாரு அப்படின்னா ஆஃப்டர் ஸ்ட்ரகிளிங் டு த அதர் சைடு ஆஃப் த ஸ்லவ்,
கிறிஸ்டியன் இஸ் புல்ட் அவுட் பை ஹெல்ப். அங்கிருந்து அவன் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை கைட் பண்றாங்க. Who has heard his cries and tells him the swamp is made out of the descendants, scum and filth of sin, but the ground is good at the narrow wicked gate. அந்த வழியில அந்த பள்ளம் மேடு அதெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த wicked gate போற அந்த வழி எப்படி இருக்கு? குட், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். சரிங்களா? He comes to wicked gate, there is a sign of says knock. அங்க போயிட்டு என்ன பண்ணு அப்படின்னா which says knock, அங்க போயிட்டு நீ ஒரு கதவு தட்டினா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. விக்கெட் கேட் கிட்ட போயிட்டு ஒரு கதவு தட்டுறாரு. அங்க யார் வர்றது அப்படின்னா குட்வில் அங்கதான் அப்பியர் ஆகுறாங்க. A serious looking man, Goodwill, appears. He knocks at the wicked gate. It opens. He goes inside with Goodwill. He is saved from the arrows of Beelzebub. அவர் உள்ள போயிட்டாங்க. விக்கெட் கேட்ல வந்து நாக் பண்ணும்போது குட்வில் அப்பியர் ஆகிறாரு, உள்ள கூப்பிடுறாரு. உள்ள போயிட்டு அவரை சேவ் பண்ணும்போது பெல்சிபப் யார் அப்படின்னா பெல்சிபப் வந்து பாத்தீங்கன்னா பெல்சிபப் வந்து அவரோட என்ன சொல்றது நெகட்டிவ் கேரக்டரா வரவர் அவர் பெல்சிபப். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஏர் அவுட் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஃப்ரம் த நியர் கேஸ்டல் ஹி ஆஸ்க் இஃப் he can drop the burden, but Goodwill says no, it will drop at naturally of the proper place. நான் இங்க வந்து விக்கெட் கேட் ஆண்ட வந்து உள்ளேயும் வந்துட்டேன், பட் இருந்தாலுமே என்ன ஆகல, என்னோட அந்த பேர்டன் வந்து இன்னுமே டிராப் ஆகலையே அப்படின்னு கேட்கிறாரு. பட் ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ இல்ல, அது போக போக ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ப்ராப்பர் பிளேஸ்க்கு வந்து அது டிராப் ஆயிடும்னு சொல்லுவாரு. சரிங்களா? the Christians query about relief from his burden. Goodwill directs him forward to the place of deliverance. எந்த பிளேஸ் போகணும்னா டெலிவரன்ஸ். Goodwill sends him to the house of interpreter. அவர் வந்து அங்க house of interpreterல saw the pictures, describes the sinners and salvations related to Old and New Testaments. நீங்க எங்க போனா அந்த இடத்துக்கு போன உடனே என்ன ஆகும், தானா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த பேர்டன்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. In his journey he comes to a wall. It is called salvation. It is a rising land containing cross under tomb. அவர் வந்து அந்த வால் கிட்ட போயிடுறாரு. அங்க என்ன இருக்கு அப்படின்னா நிறைய டாம்லாம் இருக்கு. அந்த சவுத்தாண்ட போயிட்டு பேர்டன் ஃபால்ஸ் கிரவுண்ட் நியர் த வால். அந்த வால் கிட்ட போன உடனே அவருடைய இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவரோட பேர்டன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு, விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்வாரு. ஆஃப்டர் கிறிஸ்டியன் இஸ் ரிலீவ்ட் அட் இஸ் பேர்டன், ஹி இஸ் கிரேட்டட் பை 3 angels. அந்த பேர்டன் விழுந்த உடனே அங்க ஒரு 3 angels வருவாங்க. யாரு அப்படின்னா பீஸ், நியூ கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பேர் வருவாங்க. அந்த 3 angels வந்து பாத்தீங்கன்னா who gave him greeting of peace, new garments and a scroll as a passport into the celestial city. இந்த ஸ்க்ரால் வந்து என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் மாதிரி, அவங்க ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அது இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த celestial cityக்கு போக முடியும். Encouraged by all this, Christian happily continues his journey until he comes upon 3 men வராங்க. உடனே ஒரு 3 பேரும் வராங்க. அவங்க யாருன்னா சிம்பிள், ஸ்லாத் அண்ட் பெர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு 3 பேருமே வருவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பாதி தான் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாதி இருக்கு. இது இப்போவே கொஞ்சம் லென்த்தாக போகுது வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பார்ட் 2 வரும்போது அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணிப்போம். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.